உண்மைகளை உரத்து சொல்லும் யூடிவியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு உஸ்மான் அகில். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஒரே நாளில் 2000க்கும் அதிகமான தொற்றாளர்கள் அடையாளம். கடந்த 7 நாட்களில் மட்டும் 100க்கும் அதிகமான மரணங்கள். நாடு முடக்கப்பட மாட்டாது, ஆனால் மாகாண அல்லது மாவட்ட போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்க நேரிடும் என்கிறார் ராணுவ தளபதி. இலங்கை பயணிகள் செல்லும் விமானங்கள் 2 நாட்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகத்தில் இறங்க தடை உத்தரவு. கர்ப்பிணி பெண்களை சேவைக்கு அழைக்க வேண்டாம் என அறிவுறுத்தல். சேவையாளர்களும் மட்டுப்படுத்தப்படல் வேண்டும். பலஸ்தீன் இஸ்ரேல் முறுகல் வன்முறையாகலாம் என எச்சரிக்கை. தாக்குதல்களில் 300க்கும் அதிகமானவர்கள் காயம். இவை தலைப்புச் செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். கடந்த 7 நாட்களில் 100க்கும் மேற்பட்ட கோவிட் மரணங்கள் பதிவாகியிருக்கும் நிலையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் அளவில் 20,000 வரையிலான கோவிட் மரணங்கள் பதிவாகலாம் என சர்வதேச ஆய்வு நிறுவனம் ஒன்று எதிர்ப்பு கூறியுள்ளது. இதேவேளை தற்போதைய கோவிட் பரவலுக்கு மத்தியில் முழு நாட்டையும் ஒரே அடியாக முடக்க வேண்டிய ஒரு அத்தியாவசிய நிலை ஏற்படவில்லை என தேசிய தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவின் விசேட வைத்தியர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். අපේ රට තුළ හැම දිස්ත්‍රික්කයකම පායේ යම්කිසි ව්‍යාප්තියක් තියෙනවා. ඒ ව්‍යාප්තිය ඉදිරියේදී දිගින් දිගටම සිදුවෙන්න පුළුවන්. நேற்றைய தினம் நாட்டில் 2000க்கும் அதிகமான கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதனூடாக அனைத்து மாவட்டங்களிலும் தொற்று பரவியுள்ளது என்பதை காண முடிகின்றது. மக்கள் தங்களுடைய பயணங்களை கட்டுப்படுத்தாவிட்டால் இந்த பரவலானது எதிர்வரும் நாட்களிலும் தொடர்ச்சியாக இடம்பெறலாம். இருப்பினும் பதிவாகும் தொற்றாளர்களுடைய விவரங்களை பார்க்கும்போது முழு நாட்டையும் முடக்க வேண்டிய ஒரு அத்தியாவசிய நிலை தற்போதைக்கு இல்லை. இந்த நிலையை எம்மால் தொடர்ச்சியாக கட்டுப்படுத்தலாம் என்ற நம்பிக்கையுள்ளது. தொற்று பதிவாகும் பிரதேசங்கள் மீது அவதானமாக இருப்பதனூடாக அந்த பிரதேசங்களில் பயண கட்டுப்பாடுகளை விதித்தும் அதேபோன்று நோய் கட்டுப்படுத்தப்படும் பட்சத்தில் பயண கட்டுப்பாடுகளை தளர்த்துவதன் ஊடாகவுமே தற்போது நாம் இந்த தொற்று பரவலை கட்டுப்படுத்தி வருகின்றோம். මුළු රටම එක වතාවකටම යම්කිසි විදියකින් සංචරණ සීමා පැනවීමට අවශ්‍යතාවයක් අත්‍යවශ්‍යකමක් මේ අවස්ථාවේදී පෙනෙන්නේ නැහැ. දැනට ලංකාවේ රෝගීන් වාර්තා වෙන ප්‍රමාණය ඉතා ඉහළට ගිහිලා තියෙනවා. தற்போது நாட்டில் பதிவாகி வரும் தொற்றாளர்களில் அதிகமானவர்கள் PCR மற்றும் ஆன்டிஜன் பரிசோதனைகளில் கண்டறியப்படுகின்றனர். ஆரம்பத்தில் 100 PCR பரிசோதனைகளை மேற்கொண்டால் அதில் ஒருவருக்கு என்ற வகையிலேயே தொற்றாளர்கள் பதிவாகினர். தற்போது சில ஆய்வுக்கூடங்களில் 100 PCR பரிசோதனைகளில் 20 பேர் வரையில் பாசிட்டிவாக இனம் காணப்படுகின்றனர். அதேபோன்று PCR பரிசோதனை மேற்கொள்ளப்படாமல் இதேபோன்ற 2 மடங்கு தொற்றாளர்கள் சமூகத்தில் இருக்கலாம். இந்த நிலையில் இவர்களின் ஊடாக மேலும் தொற்று பரவலாம் என்ற ஒரு அச்சநிலை எமக்கிருக்கிறது. இவ்வாறு நடைபெறுமாக இருந்தால் இன்னும் 2-3 வாரங்களில் நாளொன்றுக்கு 6000க்கும் அதிகமான தொற்றாளர்கள் பதிவாகலாம். இதில் சுமார் 17% ஆக்சிஜன் தேவைப்படலாம். அரசு தற்போது இதற்கான வழிவகைகளை மேற்கொள்கின்றது. வைத்தியசாலைகளில் படுக்கைகளை அதிகரித்து வருகிறது. ஏனைய வசதிகளையும் மேற்கொள்கின்றது. இருப்பினும் சமூகம் என்ற வகையில் எமக்கும் ஒரு கடமைப்பாடு உள்ளது. இந்த தொற்றாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்காமல் இருக்க நாம் பங்களிப்பு செய்ய வேண்டியுள்ளது. நாட்டை மூடாவிட்டாலும் அலுவலகங்களின் வீடுகளின் செயற்பாடுகளை தேவைக்கேற்ப முடக்கலாம். பொதுவாக அலுவலகங்களில் கோவிட் பரவுகின்றது என்பதை விட அலுவலகங்களில் ஒன்றாக சேர்ந்து தேநீர் பருகும் போதோ உணவு உண்ணும் போதோ நாம் முகக்கவசங்களை அகற்றி விடுகின்றோம். இந்த நிலையில் எச்சிலூடாக வைரஸ் பரவலாம். எனவே ஒரு அறையில் 2 நபர்கள் ஒன்றாக சேர்ந்து உணவு உண்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். සැපීම වගේ සියලුම දේවල් රජෙන් ගන්න බව අපි දන්නවා. නමුත් සමාජීය වශයෙන් අපේ වගකීමක් තියෙනවා මේ රෝගීන් ප්‍රමාණය වැඩි නොකර ඉන්න අපි කරන්නේ මොකද්ද? நேற்றைய தினம் முதற் தடவையாக நாளொன்றில் 2000க்கும் அதிகமான கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதன் அடிப்படையில் நேற்றைய தினம் 2672 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். புதுவட்ட கோவிட் கொத்தில் 2659 பேரும் வெளிநாடுகளில் இருந்து வருகை தந்தவர்களில் 13 பேரும் பதிவாகியுள்ளனர். நேற்றைய தினம் அதிகளவானவர்கள் கொழும்பு மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 755 பேரும், கம்பா மாவட்டத்தில் 323 பேரும், களுத்துறை மாவட்டத்தில் 234 பேரும், காலி மாவட்டத்தில் 228 பேரும், ரத்னபுரி மாவட்டத்தில் 192 பேரும், கண்டி மாவட்டத்தில் 127 பேரும், புலனர்வ மாவட்டத்தில் 118 பேரும், அனுராதபுரம் மாவட்டத்தில் 94 பேரும், மாத்தறை மாவட்டத்தில் 87 பேரும் பதிவாகியுள்ளனர். மாத்தளை மாவட்டத்தில் 75 பேரும், குருநகல் மாவட்டத்தில் 59 பேரும், நூரிலியம் மாவட்டத்தில் 55 பேரும், யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 52 பேரும் பதிவாகியுள்ளனர். மேலும் ஹம்பாந்தோட்ட மாவட்டத்தில் 49 பேரும், அம்பாறை மாவட்டத்தில் 42 பேரும், மொன்றாகலை மாவட்டத்தில் 36 பேரும், பதுளை மாவட்டத்தில் 32 பேரும், கேகாலை மாவட்டத்தில் 26 பேரும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 25 பேரும், புத்தளம் மாவட்டத்தில் 23 பேரும், திருகோணமலை மாவட்டத்தில் 14 பேரும்,
கிளிநொச்சி மாவட்டத்தில் 5, வவுனியா மாவட்டத்தில் 4, மன்னார் மாவட்டத்தில் 2, முல்லைத்தீவு மாவட்டத்தில் 2 பதிவாகியுள்ளனர். மேல் மாகாணத்தில் உள்ள கோவிட் அச்சுறுத்தல் அதிக அளவில் உள்ள பிரதேசங்களில் கோவிட் தடுப்பூசி பொதுமக்களுக்கு செலுத்தப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் அங்கொட குடாபுத்கம பிரதேசத்தில் சுமார் 1200 பேருக்கு ரஷ்யாவின் ஸ்புட்னிக் V கோவிட் தடுப்பூசி செலுத்தப்பட்டது. பொருள மற்றும் மர்தான சுதுவெல்ல பிரதேசங்களில் உள்ள மக்களுக்கும் சீனாவின் சைனோஃபார்ம் கோவிட் தடுப்பூசி செலுத்தப்பட்டது. එන්නප් වර්ග තුනෙන්ම කොවිඩ්-19ට එරෙහිව අවශ්‍ය ආරක්ෂාව ලැබෙන නිසා අපි ජනතාවගෙන් ඉල්ලා සිටින්නේ තමුන්ට ලැබෙන එන්නත තමයි හොඳම එන්නත. ඒ එන්නත ඒ අවස්ථාවේදී நாட்டில் தற்போது செலுத்தப்பட்டு வரும் 3 தடுப்பூசி வகைகளிலும் கோவிட் வைரசுக்கு எதிராக பாதுகாப்பு கிடைப்பதால் தங்களுக்கு கிடைக்கும் கோவிட் தடுப்பூசியை பாதுகாப்பானதாக கருதி செலுத்திக் கொள்ளுமாறு மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளாவிட்டால் மீண்டும் தடுப்பூசியை பெறுவதில் சிக்கல் நிலையொன்று ஏற்படலாம். நாம் முழு நாட்டையும் உள்ளடக்கியே இந்த தடுப்பூசி செலுத்தும் வேலை திட்டத்தை முன்னெடுக்கின்றோம். இந்த நிலையிலேயே ஒரே மாவட்டத்தில் தொடர்ச்சியாக தடுப்பூசிகளை பெற்றுக் கொடுக்க முடியாது. எதிர்வரும் நாட்களில் நாட்டு மக்களை இலக்கு வைத்து மிகவும் மும்முரமாக இந்த தடுப்பூசி செலுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. அதேபோன்று எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் காலாவதியான கோவிட் தடுப்பூசிகள் பயன்படுத்தப்பட மாட்டாது என்பதையும் தெரிவிக்கின்றேன். කල්ලිකුතු කිසිම එන්නතක් හෝ කිසිම ඖෂධයක් සෞඛ්‍ය අමාත්‍යාංශය තුළ භාවිතා කරන්නේ නැහැ. இதேவேளை நேற்றைய தினம் நாட்டில் 15 கோவிட் மரணங்கள் பதிவாகி இருந்தன. இதற்கமைய கடந்த 7 தினங்களில் மாத்திரம் 105 கோவிட் மரணங்கள் நாட்டில் பதிவாகியுள்ளன. இந்நிலையில் அமெரிக்காவின் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தோடு தொடர்புபட்ட ஆய்வு நிறுவனம் ஒன்று இலங்கையில் கோவிட் மரணங்கள் அதிகரிக்கும் நிலையுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளது. இதற்கமைய 2021 செப்டம்பர் 1ஆம் தேதியாகும் போது நாட்டில் 20,000 கோவிட் மரணங்கள் பதிவாகி இருக்கலாம் என எதிர்வு கூறியுள்ளது. உலகளாவிய கோவிட் நிலை குறித்து ஆராய்ந்து வரும் இந்நிறுவனத்தின் தரவுகளுக்கு அமைய ஜூன் மாதம் நடுப்பகுதியில் இலங்கையில் கோவிட் தொற்று நோய் நிலை அதிக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்து இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் விசேட வைத்தியர் ஹேமந்த ஹேரத் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். මේ 30ක් පැමිණෙනවා නම් පැමිණෙන්නේ අපේ රෝගීන් ඇතිවන ක්‍රියාවලිය පාලනය නොකළොත්. මේ වගේම පුරෝකතනයක් අපේ පළවෙනි වතාවේ පළවෙනි රැල්ල අවස්ථාවෙත් நாட்டில் உள்ள கோவிட் பரவலை கட்டுப்படுத்தாமல் விட்டாலே இவ்வாறான ஒரு நிலை ஏற்படும். இதேபோன்று எமது முதலாவது அலையின் போது இவ்வாறான கணிப்புகள் பல நிபுணர்களினால் முன்வைக்கப்பட்டாலும் அதைவிட குறைவான பாதிப்புகளை இடம்பெற்றன. ஆரம்பத்தில் பதிவான கோவிட் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு எதிர்வரும் வாரங்களில் பதிவாகக்கூடிய தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை தொடர்பில் விசேட நிபுணர்களினால் தரவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அதனை கருத்தில் கொண்டு அவ்வாறான நிலையை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். எனவே தற்போதும் இதே செயற்பாட்டையே கையாள்கின்றோம். தற்போது தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுத்துள்ளோம். கடந்த நாட்களில் பதிவான கோவிட் தொற்றாளர்கள் அவர்களது நடவடிக்கைகளின் ஊடாக அதிகளவானவர்களுக்கு தொற்றை பரப்பியிருக்கின்றனர். எனவே இந்த தொற்றாளர்களை எம்மால் கட்டுப்படுத்த முடியாது. இருப்பினும் இவர்களுக்கான சிகிச்சைகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை செய்வதோடு இவர்களில் இருந்து ஏனையவர்களுக்கு தொற்று பரவாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளோம். இவற்றினூடாக இந்த கணிப்புகளில் கூறப்படும் பாதிப்புகளின் அளவை குறைத்துக் கொள்ள முடியும். අපි සියලු ක්‍රියාමාර්ග අරගෙන තියෙනවා. එක පැත්තකින් මේ මොහොත වෙනකොට රෝගීන් විශාල සංඛ්‍යාවක් දැනටම අපේ පහුගිය කාල සීමාව තුළ අපේ හැසිරීම මත දැනටම ගණනාවකට බෝ කරලා තියෙනවා. ඒ ආවේ ඉදිරියේදී මතුවෙන එක නවත්තන්න බෑ. மினுவங்கொடு பிரதேச சபையில் பணியாற்றும் ஊழியர்கள் 2 கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து உடுகம்புல பிரதேசத்தில் அமைந்துள்ள மினுவங்கொடு பிரதேச சபையின் பிரதான காரியாலயம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. சுகாதார பிரிவில் பணியாற்றும் ஊழியர் ஒருவரும் கழிவகற்றல் பிரிவில் பணியாற்றும் ஊழியர் ஒருவருமே இவ்வாறு தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர். இந்த காரியாலயத்தில் பணியாற்றும் 75 பேருக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அவர்களில் 23 பேர் தமது வீடுகளில் தனிமைப்படுத்தலில் இருக்குமாறு பணிக்கப்பட்டுள்ளதாக பிரதேசத்தின் பொது சுகாதார பரிசோதகர் தெரிவித்தார். இன்று மாலை 6 மணி வரையில் 1581 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். எனவே நாட்டில் இதுவரை பதிவாகியுள்ள மொத்த தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 1,27,487 உயர்வடைந்துள்ளது. 21,075 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1,05,611 பேர் குணமடைந்துள்ளனர். நாட்டில் 801 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. நாட்டில் மேலும் 5 மாவட்டங்களில் உள்ள 16 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் உடன் அமுலுக்கு வரும் வகையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அத்தோடு கோவிட் பரவலை கட்டுப்படுத்த நாடளாவிய ரீதியில் போலீசாரினால் பல்வேறு சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அத்தோடு தனிமைப்படுத்தல் சட்டங்களை மீறுகின்றவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன.
நாட்டில் மேலும் 5 மாவட்டங்களில் உள்ள 16 கிராம சேவகர் உத்தியோகத்த பிரிவுகள் உடன் அமலுக்கு வரும் வகையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கம்பஹா மாவட்டத்தின் மகர போலீஸ் பிரிவிற்குட்பட்ட எட்டிகஹெல்கல மேற்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவு, கட்டான போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கேசி சில்வா கிராம உத்தியோகத்தர் பிரிவு, கதிரான வடக்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவைச் சேர்ந்த எடபகஹவத்த கிராமம், கதிரான தெற்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவின் கீழ் வரும் பேஷகர்ம கிராமம் ஆகியன அம்மாவட்டத்தில் முடக்கப்பட்டுள்ளன. வத்தலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சேதவத்த கிராம உத்தியோகத்தர் பிரிவின் மஹபமுனுகம பிரிவு, குஞ்சகவத்த கிராம உத்தியோகத்தர் பிரிவின் 44வது லேன், நெல்சிரி கிராம உத்தியோகத்தர் பிரிவின் 3வது மற்றும் 7வது லேன் ஆகிய இடங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. அம்பாறை மாவட்டத்தின் தெஹியத்தக்கண்டிய போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட நவமேதகம கிராம உத்தியோகத்தர் பிரிவின் நவமேதகம பிரிவு, பக்மீதனிய கிராம உத்தியோகத்தர் பிரிவின் ரணஹெலகம பிரிவு, சேருப்பிட்டிய கிராம உத்தியோகத்தர் பிரிவின் சேருப்பிட்டிய உபபிரிவு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. ரத்தினபுரி மாவட்டத்தின் ரத்தினபுரி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அங்கம்பன 182 கிராம உத்தியோகத்தர் பிரிவும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. களுத்துறை மாவட்டத்தின் மொரகஹீன போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பலான்னூர்வ 604 கிராம உத்தியோகத்தர் பிரிவு, கொரலஹிமா 604 ஏ கிராம உத்தியோகத்தர் பிரிவு, கும்பக்க மேற்கு 607 ஏ கிராம உத்தியோகத்தர் பிரிவு, ஹொரண போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட நர்த்தனகல 606 சி கிராம உத்தியோகத்தர் பிரிவு ஆகியன முடக்கப்பட்டுள்ளன. அதேவேளை மொனராகலை மாவட்டத்தின் மொனராகல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட போஹிட்டிய கிராம உத்தியோகத்தர் பிரிவு என்பன இவ்வாறு முடக்கப்பட்டுள்ளன. இதேவேளை அம்பாறை, குருநாகல், திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் ஏற்கனவே தனிமைப்படுத்தப்பட்டிருந்த 14 கிராம சேவகர் உத்தியோகத்த பிரிவுகள் இன்றிலிருந்து விடுவிக்கப்படுவதாக ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நாட்டை லாக்டவுன் செய்யும் எந்தவித தீர்மானமும் இல்லை எனவும் கோவிட்-19 ஒழிப்புக்கான தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையத்தின் தலைவர் ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். எனினும் அடுத்து வரும் சில நாட்களில் மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடுகளை விதிப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அத்தோடு கோவிட்-19 தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கின்ற காரணத்தால் மக்கள் உரிய சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றுமாறும் ராணுவ தளபதி வேண்டுகோள் விடுத்துள்ளார். எதிர்வரும் ரமலான் பெருநாளை முன்னிட்டு எந்த பள்ளிவாசல்களிலும் தொழுகைக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அன்றைய தினத்தில் சகல பள்ளிவாசல்களும் மூடப்படும் எனவும் பெருநாள் தொழுகையை தம் வீடுகளில் குடும்பம் சகிதம் நடத்துமாறும் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. அத்தோடு நாடுபூராகவும் உள்ள பொது இடங்களில் சுகாதார சட்டங்களை மீறுகின்றவர்களுக்கு எதிராக போலீசார் கடும் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பொது இடங்களில் முகக்கவசம் அணியாமல் செல்லல், சமூக இடைவெளியை பேணாமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளின் கீழ் பலர் இன்றும் கைது செய்யப்பட்டனர். பொது போக்குவரத்தில் ஈடுபடுகின்றவர்கள் தொடர்பில் கண்காணிக்க இன்று முதல் புதிய கண்காணிப்பு நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். அதன்படி முச்சக்கர வண்டி மற்றும் கார்களில் சாரதிக்கு மேலதிகமாக 2 பேர் மாத்திரமே செல்ல முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு பஸ் வண்டிகளில் ஆசனங்களின் அளவுக்கே பிரயாணிகளை அழைத்துச் செல்ல முடியும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த சட்டங்களை மீறுகின்றவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். බස් රථයක ගමන් කළ හැක්කේ මගීන් ආසන සංඛ්‍යාවට පමණයි. කුලී කාර් රථයක රියදුරා ඇරුණුකොට දෙදෙනෙකු පමණයි ගමන් කළ හැක්කේ. ඒ වගේම කුලී ත්‍රිරෝද රථයක රියදුරා හැරුණුකොට දෙදෙනෙකු පමණයි ගමන් කළ හැක්කේ. මේ සෞඛ්‍ය රීතිය අකුරටම ක්‍රියාත්මක කරවීමට ශ්‍රී ලංකා පොලිසිය මෙහෙයුම් දියත් කරනු ලබනවා. ඒ නිසා ඊට අනුගතව කටයුතු කරන්න. இதேவேளை ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் எதிர்வரும் செப்டம்பர் 30ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்கு காலாவதியாகும் சாரதி அனுமதி பத்திரங்களின் செல்லுபடியாகும் காலம் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய காலாவதியாகும் தேதியிலிருந்து மேலும் 6 மாதங்களுக்கு குறித்த சாரதி அனுமதி பத்திரங்கள் செல்லுபடியாகும் என மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்தோடு கொழும்பு நாரஹிம்பிட்ட மற்றும் வேரகிர மோட்டார் வாகன திணைக்கள அலுவலகங்கள் இந்த வாரமும் மூடப்பட்டு இருக்கும் என மோட்டார் வாகன திணைக்கள ஆணையாளர் சுமித் அழகுகோன் தெரிவித்தார். කාර්යාලය නිර්ධාරණ තුළ කොවිඩ් ආසාදිත බවට PCR පරීක්ෂණ වලින් තහවුරු වෙච්ච නිසා குறித்த அலுவலகங்களில் உள்ளவர்களுக்கு கோவிட்-19 தொற்று உறுதியானதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். එතකොට එම තත්ත්වය අපි තව දුරටත් පවත්වාගෙන යනවා. ඒ අනුව මෙම අදින් ආරම්භ වෙන සතිය තුලත් අපි කාර්යාලය මහජනතාවට විවෘත කරන්නේ நாராயணபிட்ட සහ வேரஹர කාර්යාල දෙක. இதேவேளை அரசு நிறுவனங்களில் பணிபுரிகின்ற கர்ப்பிணி பெண்களை சேவைக்கு அழைக்க முடியாது எனவும் அரசாங்கத்தின் அத்தியாவசிய சேவை நிறுவனங்களில் குறைந்த அளவிலான ஊழியர்களை கொண்டு முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
எதிர்பார்க்கப்படுகிறது. அத்தோடு இதற்கான சுற்று நிருபம் இன்று வெளியாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாளம் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளிலிருந்து வருகை தரும் பயணிகள் விமானங்கள் ஐக்கிய அரபு ராஜ்யத்தினுள் நுழைய தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இன்று நள்ளிரவு முதல் மே மாதம் 12ஆம் தேதி வரையில் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் பரீட்சைகள் திணைக்களத்தினால் மே மாதத்தில் நடத்தப்படவிருந்த அனைத்து பரீட்சைகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். அறிக்கையொன்றை வெளியிட்டே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மீள அறிவிக்கும் வரையில் இவ்வாறு பரீட்சைகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்டு மக்களுக்கு தேவையான கோவிட் தடுப்பூசிகளை கொள்வனவு செய்ய அரசாங்கத்திடம் எந்த நிதி பற்றாக்குறையும் இல்லை என அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். அத்தோடு தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்கின்ற விடயத்தில் மாத்திரமே தாமதம் இருக்கிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இன்று நடந்த செய்தியாளர் சந்திப்பில் வைத்தே அவர் இதனை தெரிவித்தார். එන්නත් ලබා ගැනීම සඳහා අවශ්‍ය සියලුම මූල්‍ය ප්‍රතිපාදන රජය වෙන් කරලා තිබෙනවා. ඒ ගැන කිසිම ගැටලුවක් හෝ අඩුපාඩුවක් නෑ. මෙතන තියෙන ප්‍රශ්නය මුදල් සම්බන්ධයෙන් ගැටලුවක් නෙවෙයි. එන්නත් ලබා ගැනීම පිළිබඳ යම්කිසි ප්‍රමාදයක්. හැබැයි මේ වෙන විට ලෝකයේ පිළිගත් එන්නත් වර්ග 3ක් අපේ රටේ භාවිතා වෙමින් පවතිනවා. එන්නත් ඉතාමත් වැදගත්. හැබැයි ඒක නෙවෙයි එකම වැදගත් කාරණය. වෙන පියවර සම්බන්ධයෙන් රජයේ අවධානය පැහැදිලිව යොමු වෙලා තිබෙනවා. ඊට අමතරව වෙන ක්‍රියාමාර්ග ගැනත් රජය සිතා බලලා පියවර ගැනීමට සූදානම්. සංචරණ සීමා දිස්ත්‍රික්කයෙන් දිස්ත්‍රික්කයට පළාතෙන් පළාතට අවශ්‍ය පරිදි ඒවා පනවලා ක්‍රියාත්මක කිරීමට රජය සූදානම්. கொரியாவின் எக்ஸிம் வங்கி இன்று இலங்கையுடன் 500 மில்லியன் அமெரிக்க டாலர் சலுகை கடனை 40 வருட திருப்பிச் செலுத்தும் காலத்துடன் வழங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாக நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் பொருட்டு கொரியா ஏற்றுமதி இறக்குமதி வங்கியின் பொருளாதார மேம்பாட்டு ஒத்துழைப்பு நிதியிலிருந்து சலுகை கடன்களை வழங்க கொரிய குடியரசு ஒப்புக்கொண்டுள்ளது. அதன்படி பரஸ்பரம் ஒப்புக்கொள்ளப்பட்ட திட்டங்களுக்கு நிதியளிப்பதற்காக மொத்தம் 500 மில்லியன் அமெரிக்க டாலர் வரை ECTF மூலம் கடன்களை பெறுவதற்கு 2020 தொடக்கம் 22 காலகட்டத்தில் புதிய கட்டமைப்பின் ஏற்பாட்டில் கையெழுத்திட கொரிய குடியரசும் இலங்கை அரசும் ஒப்புக்கொண்டுள்ளன. இந்த சலுகை கடனுக்காக வட்டி விகிதமாக 0.35 தொடக்கம் 0.20 வரை குறைவாகவும் கடனுக்கு சுமார் 40,000 ஆண்டுகளுக்கு திருப்பி செலுத்தும் காலமும் 10 வருட சலுகை காலமும் உள்ளன. மேலும் திட்டங்களை ஒருங்கிணைந்த முறையில் செயற்படுத்த கொரிய எக்ஸிம் வங்கி பிரதிநிதி அலுவலகத்தை அதன் தலைவரால் 2016 ஜனவரியில் கொழும்பில் திறந்து வைக்க இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டிருந்தனர். கட்டமைப்பின் ஏற்பாடு இன்று இலங்கை அரசு சார்பாக நிதியமைச்சின் செயலாளர் SR ஆர்டிகலம் மற்றும் கொரிய குடியரசின் தூதுவர் திரு ஊன்ஜின் ஜியோங் ஆகியோரால் கையெழுத்திடப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் எந்தவொரு அடிப்படையும் இல்லாமல் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருப்பது கண்டனத்துக்குரிய விடயம் என்றும் முஸ்லிம் சமூகத்தில் அரங்கேறி வரும் இன்னல்களுக்கு எதிர்ப்பை தெரிவிக்கும் முகமாகவும் எதிர்வருகின்ற பெருநாள் தினத்தில் ஒவ்வொரு வீடுகளிலும் கருப்பு கொடியை தொங்கவிட வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் முஷர்ரப் முதுநபீன் அழைப்பு விடுத்துள்ளார். நியாயமான சாத்தியமான முறையிலே ஒரு கைது இடம்பெறாமல் எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல் கௌரவ தலைவர் ரிஷாட் பதியுதீன் அவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருப்பது என்பது நிச்சயமாக கண்டனத்திற்குரியது. நிச்சயம் எங்களுடைய எதிர்ப்புக்குரிய ஒரு தகவல், ஒரு விடயம் என்பதை இங்கே நான் மிகவும் பலமாக பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். அந்த அடிப்படையில் இந்த புனிதமான நோன்பு காலத்தில் எமது கட்சியினுடைய தலைவர் கௌரவ ரிஷாட் பதியுதீன் அவர்களுக்கும் அதே போன்று அநியாயமான முறையிலே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலமாக கைது செய்யப்பட்டு அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஏனைய முஸ்லிம் இன்டலெக்சுவல்ஸ், அரசியல் தலைவர்கள், சாதாரணமாக படித்த இளைஞர்கள் என யார் யாரெல்லாம் அநியாயமான முறையில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருடைய விடுதலைக்காகவும் முஸ்லிம் சமூகத்தவர்கள் எல்லோரும் கையேந்தி அவர்களுடைய விடுதலைக்காக துவா பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும் என்பதாக முஸ்லிம் சமூகத்திற்கு ஒரு அன்பான வேண்டுகோளாக இந்த வேண்டுகோளை முதற்கண் நான் விடுக்க விரும்புகின்றேன். இத்தகைய துயர்மிகு சூழலிலே ஒரு பெருநாளையும் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். எனவே வரக்கூடிய இந்த பெருநாள் தினத்திலே முஸ்லிம் சமூகத்திலே இவ்வாறு நடந்தேறி வருகின்ற இன்னல்களுக்கு எங்களுடைய எதிர்ப்பை வெளிக்காட்டும் விதமாகவும் எங்களுடைய துக்கத்தை பதிவு செய்து கொள்ளும் விதமாகவும் வரக்கூடிய பெருநாள் தினத்தன்று கருப்பு கொடியை நாம் எமது வீட்டிலே தொங்க விடுவதனூடாக எமது எதிர்ப்பையும் கவலையையும் இந்த அரசுக்கும் முழு உலகுக்கும் நாம் வெளிப்படுத்த முன்வர வேண்டும் என்கின்ற ஒரு அன்பான அழைப்பையும் இந்த முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த எல்லோருக்கும் நான் விடுக்க ஆசைப்படுகிறேன். இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சட்டங்களின்படி வேளாண்மை ரசாயனங்கள் இறக்குமதி செய்ய மே 6 முதல் அனுமதிக்கப்படும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார்.
நாட்டுக்குள் ரசாயன உரத்தை இறக்குமதி செய்ய முடியாது என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்திருந்த நிலையில் இந்த விடயத்தை பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஒரு சில வேதியியல் பொருட்களை மட்டுமே இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. இதன் சுற்றறிக்கை அடுத்த சில நாட்களில் வர்த்தமானி செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேதியியல் பொருட்கள் தடை செய்யப்பட்டதால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த சில நாட்களாக இதுகுறித்து நிறைய பேச்சுக்கள் வந்துள்ளன. விவசாய வேதிப்பொருட்களின் பயன்பாடு தடை செய்யப்பட்டால் உடனடியாக மாற்றீடு செய்ய வேண்டும் என விவசாயிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதன் பிரகாரம் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சட்டங்களின்படி வேளாண்மை ரசாயனங்கள் இறக்குமதி செய்ய மே 6 முதல் அனுமதிக்கப்படும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு பல வேளாண்மை பொருட்கள் மீதான தடையை நீக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது நாட்டில் விவசாய உள்ளீடுகளான கிருமிநாசினி மற்றும் உரவகைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்த சூழல் காரணமாக விவசாயத்தை மேற்கொண்டு வரும் விவசாயிகள் மற்றும் மேட்டுநில பயிர் செய்கையாளர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர். கிளிநொச்சி கண்டாவளி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் விவசாயிகள் மற்றும் திருவையாறு வட்டக்கச்சி என பல பகுதிகளில் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் வெண்டி, கத்தரி, போஞ்சி, பயிற்றை, தக்காளி, பாவல், மரவள்ளி போன்ற பயிர்களை மேற்கொண்டு வருகின்றனர். உரிய நேரத்தில் கிருமிநாசினி தெளிக்கப்படாத காரணத்தினாலும் உரிய காலத்தில் உரம் விசிறப்படாத காரணத்தினாலும் சிறந்த விளைச்சலை பெற முடியாது போயுள்ளதாகவும் அதிக விலை கொடுத்து கிருமிநாசினி மற்றும் உரவகைகள் பெற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். அது மட்டுமன்றி தற்போது கொரோனா அச்ச நிலை காரணத்தினால் வெளி மாவட்டங்களுக்கு தமது மரக்கறிகளை கொண்டு செல்ல முடியாத காரணத்தால் உள்ளூர் சந்தைகளில் விற்பனை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த விவசாயத்தை செஞ்சு கொண்டு வரேன். தற்போது கொரோனா சூழ்நிலையில் எனக்கு மருந்து பசலை எல்லாம் கூடிய விலைக்கு வாங்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஆனப்படியால் பயிர்களுக்கு போதுமான மருந்து பசலை வைக்க முடியாமல் இருக்கிறது. ஆனப்படியால் இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்து இந்த பசலை மருந்து விலையை குறைச்சி தரும்படி நான் கொண்டு போகிற மரக்கறிகளையும் அடிமட்ட விலைக்கு கேட்டு அதையும் நுகர்வோரும் அதனால் பாதிக்கப்படுறாங்க, விவசாயம் பாதிக்கப்படுறாங்க.